ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் வீடியோவை பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. அதுக்கும் முன்னாடி பாக்கியராஜும் மலரும் அவங்களோட குழந்தைய மலரோட அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்ததை தங்கராஜ் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாருன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரேவதி சொல்கிறாங்க, என்னங்க எனக்கு பயமாக இருக்குங்க இந்த காட்டுக்குள்ளே, பேசாமல் நம்ம திருப்ப போயிடலாமா? தங்கராஜ், என்னது பயமாக இருக்கா? அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. புருஷன் இருக்கக்குள்ளே பயமாக இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். ரேவதி, ஏங்க உங்களுக்கு பயமாக இருக்கா? பயமா எனக்கா? ஏய் நான் ஆம்பளடி, யாரை பார்த்து பயமாக இருக்கான்னு கேட்குற அப்படின்னு சொன்னோடனே ரேவதி மனசுக்குள்ளேயே இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க. மலர் சொல்கிறாங்க, பாக்கியராஜ் நான் வேணா ஒரு பாட்டு பாடவா அப்படின்னு கேட்டவுடனே பாக்கியராஜ் பாடு மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் உடனே, அண்ணி அண்ணி நீங்கள் நல்லா பாடுவீங்க தான், அது இங்கே எல்லாத்துக்குமே தெரியும், இங்கேயும் வந்துமா? அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம காட்டை விட்டு எப்படி வெளியே போகிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் சிரிச்சிட்டே போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்கும் போது மதி தடுக்கி விழுந்துடுறாங்க. சுரேஷ் உடனே அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக எல்லாரும் அந்த காட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு உடனே பாக்கியராஜ் ரோலர் கோஸ்டரை பார்க்குறாங்க. ஏய் மலர், அங்கே பாரு ரோலர் கோஸ்டர், நம்ம அங்கே போய் எல்லோரும் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் பாக்கியராஜ் அப்படின்னு மலர் சொன்னோடனே ரேவதி சொல்கிறாங்க, அங்கேயா? நானும் வரலப்பா, எனக்கு பயமாக இருக்குது. பாக்கியராஜ் சொல்கிறாங்க, ரேவதி அதெல்லாம் பயப்படாத ரேவதி, ஒன்றும் இல்லை, வா நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம், நாங்களாம் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ரேவதி உடனே தங்கராஜ் பார்த்து, சரிங்க வாங்க நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு போகிறாங்க. தங்கராஜ் ரேவதி தனியாக கூப்பிட்டு, உங்கள் அண்ணன் சொல்லி நான் வரணுமா? என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி, சரிங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விடுங்க, நாங்கள் போயிட்டு வரோம். தங்கராஜ், நான் இல்லாமல் நீ போயிடுவியா? புருஷன் இல்லாமல் நீ போயிடுவியா? தனியாக போயிடுவியா? அவ்வளோ தைரியம் இருக்கா உனக்கு? நான் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, நீ நானும் தான் வருவேன். உடனே சுரேஷ் மதியை பார்த்து, உனக்கு பயமாக இருந்தால் வேணால் நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயமா? எனக்கெல்லாம் பயமாக இல்லை அப்படின்னொடனே சுரேஷ், நீ எதுக்குமே பயப்பட மாட்டியா? எனக்கு எதுக்கு பயம்? எதுக்கு நான் பயப்படணும்? எனக்கெல்லாம் பயமாக இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. ஏறி உட்காந்த உடனே தங்கராஜ் ஃபேஸ்லேயும் ரேவதி ஃபேஸ்லேயும் அப்படியே பயம் தெரியுது. அப்படியே மேலே போயிட்டு கீழே வரும்போது எல்லாரும் என்ஜாய் பண்ணி கத்துறாங்க. கீழே இறங்கி வந்த உடனே ரேவதி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. எல்லாரும் உடனே என்னாச்சு என்னாச்சின்னு ரேவதி ஃபேஸில் தண்ணி தெளிக்கிறாங்க. அப்போவுமே ரேவதி எழுந்திருக்கவே இல்லை. தங்கராஜ் உடனே பாக்கியராஜ் பக்கத்தில் போய், எல்லாமே உன்னால தான்டா, ஃபஸ்ட்டு என் தங்கச்சி கொன்னேன், இப்போ என் பொண்டாட்டி நானும் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜோட சட்டை பிடிச்சி தங்கராஜ் அடிக்க போகிறாங்க. உடனே பின்னாடி சுரேஷ் கையை தடுத்து, மாமா விடுங்க மாமா, அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி தடுத்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மதி கேட்குறாங்க, ஏங்க அக்கா மயக்கம் போட்டு விழுவாங்கன்னு அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஏங்க வந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே தங்கராஜுக்கு கோவம் வந்துடுது. சுரேஷு, உன் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாதுடா, சொல்லி வை உன் பொண்டாட்டிக்கிட்ட. சுரேஷ் உடனே மதிக்கிட்ட, ஏய் நீ ஏன் இப்போ பார்த்தாலும் மாமாவை ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்க, கம்முனே இருக்க மாட்டியா? என்னதான் பிரச்சனை உனக்கு? பிரச்சனை எனக்கு இல்லை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மதி திருப்பவும் தனியாக நடந்து போயிடுறாங்க. ரேவதி கண்ணை முழிச்சு பார்த்துட்றாங்க. பாக்கியராஜ் கிட்ட போய், ரேவதி ரேவதி என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல உனக்கு, நல்லா இருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, லைட்டாக மயக்கம் வந்துருச்சு, அவ்வளோதான், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் மலரும் ரேவதியோட கையை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. ரேவதி எழுந்திரிச்ச உடனே, எங்கே மதியை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. மலர் நடந்ததெல்லாம் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. ரேவதி உடனே தங்கராஜ் பார்த்து முறைக்கிறாங்க. ஏய் நீ என்னடி என்ன முறைக்கிற?